வீடியோவும் தரமாட்டாங்க, பேச்சாவும் தரமாட்டாங்க. அன்னைக்கு கூட அந்த மினிட் நான் கேட்டேன், எனக்கு தரல. ஆனால் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் என்ன பேசினேன் என்பதை நான் பதிவு செய்தேன். கொண்டாடும் இடத்தில் தான் குழந்தைகள் இருப்பார்கள். முடிந்தால் தோழர் கீதாவோ அருளோ இங்க இருக்கிற பிறகுதான் ஆர்காட்டார் இருந்தார். MRF 24 மணி நேரத்தில் தலைவர்கள் இருக்கும். பொய்யான தகவல் என்று அறிவித்தார். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. பேசுனது நான் தான். வீடியோவும் தரமாட்டாங்க, பேச்சாவும் தரமாட்டாங்க. அன்னைக்கு கூட அந்த மினிட் நான் கேட்டேன், எனக்கு தரல. ஆனால் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் என்ன பேசினேன் என்பதை நான் பதிவு செய்தேன். முடிந்தால் தோழர் கீதாவோ அருளோ இங்க இருக்கிற பிறகுதான் ஆர்காட்டார் இருந்தார். MRF 24 மணி நேரத்தில் தலைவர்கள் இருக்கும். பொய்யான தகவல் என்று அறிவித்தார். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. பேசுனது நான் தான். சென்னை எழும்பூரில் நேற்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரிய பாதுகாப்பு மாநாடு நடந்தது. அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு பேசினார். அதில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் நலன்களை பாதுகாக்கவும் நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் தொழிலாளர்களின் உரிமைகள், சட்ட ரீதியான பாதுகாப்புகள் மற்றும் அரசு தளங்களில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசினார். அப்போது அம்மாநாட்டில் அமர்ந்திருந்த இளம் சிறுமி வேல்முருகனின் பேச்சை கேட்டு உற்சாக கைத்தட்டி ரசித்தார். அந்த சிறுமிக்கு அரசியல் ஆழம் புரிந்திருக்காமல் இருந்தாலும் வேல்முருகன் அவர்களின் உண்மை உணர்வும் போராட்ட உணர்ச்சியும் அவள் மனதை தொட்டுவிட்டது என்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த மாநாடும் அந்த கூட்டமும் மக்களுக்காக குரல் கொடுக்கும். வேல்முருகனின் எழுச்சிமிக்க விவாதங்களை அச்சிறுமிக்கும் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கும் வேல்முருகனின் உண்மை போராட்டங்களும் உணர்வுகளும் கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை உணர்த்துகின்றன. முடிந்தால் தோழர் கீதாவோ அருளோ இங்க இருக்கிற பிறகுதான் ஆர்காட்டார் இருந்தார். MRF 24 மணி நேரத்தில் தலைவர்கள் இருக்கும். பொய்யான தகவல் என்று அறிவித்தார். சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. பேசுனது நான் தான்.